Hi guys. So basics to advanced market structure playlist this second video. First video பார்க்காதவங்க description link கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம செகண்ட் டாபிக் என்னன்றது பார்ப்போம். ஸோ செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா வாட் இஸ் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் ஹவு டு யூஸ் இட். ஸோ இதில் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட செட்டிங்ஸ்லாம் என்னென்ன ஓகேங்களா. ஏன்னா அதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்றத கிளியராக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிபனாசினா என்ன அப்படின்னா, ஃபிபனாசின்றது ரொம்ப சிம்பிள். ஒரு ட்ரேடிங் ஏரியாவை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு டூல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. அது பின்னாடி நிறைய இருக்குது. அது ஒரு மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்ச ஒரு டூல் ஓகேங்களா. அதை பற்றின டிஸ்கிரிப்ஷனாக நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபிபனாசினா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிபனாசின்றது ஒரு ஜோனை கண்டுபிடிக்கிற ஒரு டூல். ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அண்ட் ப்ரீமியம் ப்ரைஸை கண்டுபிடிக்கிற ஒரு டூல் தான் இந்த ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு ப்ரோ அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்பவுமே பை ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு சின்னதான ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வரும், அதாவது கரெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கரெக்ஷன் வரும்போது எங்கேருந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆகும். இல்லை டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் போச்சு அப்படின்னா ஒரு கரெக்ஷன் சொல்லி மேலே சின்ன மொமெண்டம் மேலே வரும். அங்கே வந்துட்டு எங்கேருந்து மறுபடியும் கீழே டவுன் சைடுக்கு கண்டினியூ பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிற ஒரு ஜோன் தான். டேர்னிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிற ஒரு ஜோனுக்கு ஹெல்ப் பண்ணுற டூல் தான் இந்த ஃபிபனாசி டூல். ஸோ இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் இதோட செட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். இதோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் ட்ரேடிங் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபிபனாசி எடுத்து ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்கும், அதாவது ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்கும். இது எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இதில் 0, 0.236, 382, 0.5, 618 அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்குது. இது பார்த்தாதான் நீ கீழே வேறு நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது எதுவுமே நமக்கு இதில் பெருசான்றது, இதில் தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நம்பர் தான், 5 வேல்யூஸ் தான். அது என்னென்ன அப்படின்னா, இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது என்னென்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், இந்த ரைட் ஹேண்ட் சைடில். இதில் இந்த ஃபிபனாசி நான் இப்போ கஸ்டமைஸ் பண்ண ஃபிபனாசி ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபிபனாசி செட்டிங்ஸ். இதில் 50%, 61%, 78 அண்டு 100%. ஸோ இந்த 100 and 0ன்றது காமனாக இருக்கிறது. இதுக்குள்ளே இருக்கிற நமக்கு 3 ஜோன்ஸ், 3 வேல்யூஸ் எது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50, 61 and 78. ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும், நமக்கு ட்ரேடிங் ஜோன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். எங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். மேக்ஸிமம் 50 to 60 இல்லைனா 78 ஓகேங்களா. அது வரைக்கும் தான் மார்க்கெட் வந்துட்டு, அது வரைக்கும் வந்தாலே மார்க்கெட் கரெக்ஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அங்கே வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஜோனே நமக்கு போதுமானது ஓகேங்களா. இதை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஃபிபனாசி எடுத்தீங்க அப்படின்னா இருங்க, இந்த டிராயிங் ஒன்று நான் இதிலே பண்ணுறேன். இதில் போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கிற ஒரு செட்டிங்ஸ். இதில் நீங்கள் என்னென்ன ஆஃப் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ஆஃப் பண்ணுறங்க. இந்த ட்ரெண்ட் லைன்ன்றது நமக்கு தேவைப்பட, சும்மா அதை ஆஃப் பண்ணுறங்க. அடுத்து இந்த 382 வேணாம், 618 இந்த 1 இருக்கட்டும், 2.618 வேணாம், 4.236 வேணாம், 0.2 அது தேவைப்படாது, 76 இருக்கட்டும், 5 இருக்கட்டும், 1.618, 3.618 இதெல்லாம் தேவைப்படாது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த 1.618 எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து டார்கெட் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டார்கெட்ன்றது அப்படி செட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அது நமக்கு தேவைப்படாது. அடுத்து கீழே போனீங்கன்னா இந்த பேக்ரவுண்டு, இந்த பேக்ரவுண்டுமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்டில் ஓட்டுற சார்ட் கேண்டில்ஸை வந்து மறைக்கிற மாதிரி இருக்கும். அதையும் எடுத்து விட்டுருவோம். அடுத்து ப்ரைஸ், இங்கே இருக்க இந்த 50 to 60 நேராக இருக்கிற ப்ரைஸை வந்து இங்கே ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. அதுவும் நமக்கு தேவைப்படாது. ப்ரைஸ் எடுத்துகிட்டு அண்ட் இந்த லெவல்ஸ் இருக்குல்ல, இந்த லெவல்ஸ் வந்து ரைட் சைடில் நம்ம வர வச்சுருவோம் ஓகேங்களா. லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு மார்க்கெட் ரன் ஆகும்போது கேண்டில்ஸ் இருக்கும். அந்த கேண்டலுக்கு மேலே நம்பர் வரும்போது நமக்கு எது கரெக்டான வேல்யூன்னு தெரியாது. நம்பர்ஸ் ஹைட் ஆகிறதுக்கோ இல்லை நமக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட் சைடில் நம்ம வச்சுட்டு இந்த ஒரு கலர் மட்டும் மாற்றிக்க வேண்டாம். இங்கே 0ன்றதை பிளாக்கு அண்டு 1ன்றதையும் பிளாக்கு, 786 பிளாக்கு அண்டு கோல்டன் ஜோன் சொல்கிறேன். இந்த 0.5 ஆரஞ்சு அண்டு 0.682 618 ஆரஞ்சு ஓகேங்களா. ஸோ அப்போ கோல்டன் ஜோன் சொல்கிறது இந்த 2 தான். இதை மட்டும் ஆரஞ்சில் வச்சுட்டு மற்றதெல்லாம் பிளாக்ல வச்சுட்டு அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் அண்ட் கிளியராக வந்துடும். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இந்த ஃபிபனாசி செட்டிங்ஸ் தான் நம்ம அப் ட்ரெண்ட் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் சரி, இந்த ஃபிபனாசி செட்டிங் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் சொன்னீங்களா ப்ரோ, அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணலாம், அப் ட்ரெண்டுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், டவுன் ட்ரெண்டுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்
அப்படின்னா அடுத்த டாபிக் அதுதான், ஹவு டு யூஸ் ஃபிபனாசி. இந்த ஃபிபனாசியை ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ அப் ட்ரெண்ட், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு, இது ஒரு ஃபிளிப்பு லோன்னு சொல்லுவோம். நம்ம டவுன் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு, இது ஒரு ஃபிளிப்பு ஹைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபிளிப் அப்படின்னா ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறது, தான் ஃபிளிப். அதாவது எஸ்எம்சி கான்செப்டில் பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லலாம் பிஓஎஸ். ஏன் அப்படி சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ பிஓஎஸ் அப்படின்றது தான் நம்ம கான்செப்ட் படி ஃபிளிப்னு சொல்லுவோம். ஸோ ஃபிளிப் அண்ட் லோ. ஓகேங்களா? அப் ட்ரெண்டில், டவுன் ட்ரெண்டில் ஒரு ஃபிளிப்பு ஒரு ஹை நமக்கு தேவை, ஏன்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, இப்போ அப் ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த அப் ட்ரெண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோ டு ஹை கனெக்ட் பண்ணோம். ஓகேங்களா? அதாவது விக் டு விக், இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் இந்த ஃபிபனாசியை நம்ம கனெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா லோல இருந்து ஹை. ஓகேங்களா? அதாவது லோவில் பாயிண்ட் பண்ணிவிட்டு டச் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி ஹையில் போயிட்டு டச் பண்ணோம். அப்போது லோவில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஹையில் போய் எண்ட் ஆயிரும். இங்கே இருக்கிற பாடியில் டச் பண்ணவே கூடாது, விக் டு விக் தான். ஓகேங்களா? கீழே இருக்க விக்லேருந்து மேலே இருக்கிற ஹை பாயிண்டில் இருக்கிற விக் வரைக்கும் நம்ம இதை வந்து ட்ராக் பண்ணோம். அப்போ தான் நமக்கு தேவையான கரெக்டான ஒரு கோல்டன் ஜோன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போது அப் ட்ரெண்ட் அப்படின்னா லோ டு ஹை அப்படின்னு பார்த்தாச்சு. இதில் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஹையை கனெக்ட் பண்ணிட்டு லோவை கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஹைலேருந்து லோ, அப் ட்ரெண்டுக்கு லோ டு ஹை, டவுன் ட்ரெண்டுக்கு ஹை டு லோ. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஃபிப் எடுத்துட்டீங்க, ஹை பாயிண்ட் இங்கே இருக்குது, ஹையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இம்பல்ஸோட லோ பாயிண்ட், ஓகேங்களா, அந்த இம்பல்ஸோட லோ பாயிண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து இங்கே டச் பண்ணணும். டச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான இந்த இம்பல்ஸ்க்கான ஒரு கரெக்ஷன் ஜோன் அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த கரெக்ஷன் ஜோனில் தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவர் என்ட்ரி ஏரியாஸ் ஆர் 50 to 60 எக்ஸ்ட்ரீம் லோ ஆர் எக்ஸ்ட்ரீம் ஹை. அதாவது அப் ட்ரெண்டாக இருக்கும்போது நம்ம என்ட்ரி ஏரியாஸ் வந்து இந்த 50 to 60 இல்லைனா எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 50 to 60 எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேங்களா? இவ்வளோதான். இந்த 3 ஏரியாஸ் தான் நம்மளோட ட்ரேடிங் ஏரியாஸ். அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் ரெண்டுத்துமே காமன் தான், எக்ஸ்ட்ரீம் லோ அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹை. ஸோ அப்போது ரீட்ரேஸ்மெண்ட்டு இல்லை எக்ஸ்ட்ரீம் ஹை ஆர் எல்ஸ் எக்ஸ்ட்ரீம் லோ, இவ்வளோ தான். அந்த 50 to 60 தான் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ரீகால் பண்ணுறேன். அப் ட்ரெண்ட் அப்படின்னா லோ டு ஹையை கனெக்ட் பண்ணோம், டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஹை டு லோவை கனெக்ட் பண்ணோம். இந்த கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணுற ஏரியாஸை ஃபைன் பண்ணுறோம். ட்ரேட் பண்ணுற ஏரியாஸ் என்னென்ன அப்படின்னா அப் ட்ரெண்டாக இருக்கும்போது 50 to 60 ரீட்ரேஸ்மெண்ட் இல்லைனா எக்ஸ்ட்ரீம் லோ. இதுவே டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை எக்ஸ்ட்ரீம் ஹை, இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாஸை டேப் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு ட்ரேடிங் ஏரியாஸ் மட்டும்தான். அந்த ட்ரேடிங் ஏரியாஸை டேப் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் ஜோன்ஸ் நமக்கு தேவை. கன்ஃபர்மேஷன் ஜோன்ஸை டேப் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் ஜோன்ஸில் என்னென்ன, அதை எப்படி ரிஃபைன் பண்ணலாம், அதை எப்படி மினிமைஸ் பண்ணி நம்ம என்ட்ரியை எஸ்எல்ல கம்மி பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம்.